மூத்தவர்களே, வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அடுத்தவர்களுடைய ஒரு வாழ்த்தோட நான் தொடங்குகிறேன். ஆன்மீக அறிவு பெற ஆர்வமோடு என் அறிவினில் அன்போடு இணைந்துள்ள அறவோர்கள் நண்பர்கள், மேன்மையுள்ள அன்பர்களே, உங்கள் வாழ்வு என்றுமே மிகச்சிறந்து வளமடைந்து ஓங்க வாழ்த்தி மகிழ்கிறேன். நான் என்பது அறிவு, அது சுத்த வெளிமை பொருள், நல்லுடலை பேரியக்க மண்டலத்தை ஆட்சி செய், வான்காந்தம் ஜீவகாந்தம் வந்த வகை நோக்கிடில் வல்ல தூய வெளியும் விண் விரிவலை என்றே உணர்வீர். பாருங்க, அவர்கள் அடுத்த நூலில் அமெரிக்க நாட்டில் அமைதியாக ஒரு இடத்துல எக்காவலியில் கலிபோர்னியா மாநிலத்தில் இருக்கிறது தங்கியிருந்த போது அந்த இறையாற்றலே அவருக்கு உணர்த்தியது இந்த ஒரு காந்த தத்துவ நூல். மேலும் ஒரு பாடல் நான் பின்னால் உங்களுக்கு சொல்ல இருக்கேன். அதே மாதிரி அருட்பேராற்றலின் அன்பு குரல், எல்லாம் தெய்வீக ஒரு வார்த்தை ஒன்றும் பொருளும். அதே போல நண்பர்களே, நம்முடைய பேராசை முத்தோர்கள் குறிப்பிட்டார் போல, எனக்கு இப்போ ஓய்வு, பணியிலிருந்து ஓய்வு. ஆனாலும் அடுத்த சொல்லுவாங்க, வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு ஓய்வு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் எனக்கு எப்படி ஓய்வு எடுத்துக்கலையோ, அதனால் மனவளக்கலை ஆசைகளுக்கு ஓய்வே கிடையாது. அது மட்டும் இல்லைங்க, நம்ம பணி செய்ய போது நாங்கள் ஏதோ ஊதியம் பெற்றுக்கொண்டு இருந்தோம். இப்போ அரசு பணியில் இருந்ததுனால அது ஓய்வூதியம் கிடைக்கிறதுன்னு வச்சுங்க, அது போதும் என் குடும்பத்துக்கு. இப்போ ஊதியம் இல்லாம இந்த ஒரு அருள்பணி ஆற்றுதல இருக்கக்கூடிய அந்த ஆனந்தம் இருக்கே, ஐயா கரெக்டா சொன்னாங்க முத்து அவர்கள். அந்த ஆனந்தத்தை நீங்க ஒவ்வொருவரும் அனுபவிக்கணும்னு நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது முடியாதல்ல, இப்ப நாங்களே அதுக்கெல்லாம் எடுத்துக்காட்டா இருக்கோம். இது பெருமைக்காக சொல்ல, உங்களெல்லாம் நாங்க ஒரு ஊக்கப்படுத்துறதுக்காக நான் சொல்றேங்க, வேற ஒன்றும் இல்லை. தொண்டாற்றி பேரின்பம் காண்போம் என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல, அனுபவிக்கணும். நீங்க எல்லாரும் அனுபவிக்கணும் என்று நான் உளமாற வாழ்த்துகிறேன். இப்ப இன்றைய பொருள் அவர் சொன்ன மாதிரிங்க, தீதும் நன்றும் பிறர் தர வாரம், இதை 3 பிரிவா பிரிச்சு அந்த தலைப்புக்கான விளக்கம். பொதுவா நம்ம ஒரு தலைப்பு சொன்னா அது விளக்கம் கொடுக்கணும் இல்லையா? அது தீதும் நன்றும் பிறர் தர வாரம். ஏன் தீதுன்னு சொல்லி நான் விளக்கம் கொடுக்குறேன். அப்புறம் பெரும்பாலான மக்கள் என்ன சொன்னோம்னா, 99 விழுக்காடு மக்கள், அவர்களுக்கு ஏதேனும் ஒரு இடையூறு, காலை முதல் இரவு வரை வச்சுக்கோங்க, தூங்குற நேரம் தவிர. சில பேர் தூக்கம் கூட சரியா வரலன்றாங்க, அது வேற, அது ஒரு இடையூறு தான். அதற்கு என்ன சொல்றாங்கன்னா, யாரா ஒரு மனிதரை, பிற மனிதருடைய செயல்பாடு தான் இது காரணம் என்று சொல்லுவது இயல்பாகிவிட்டது. என்ன நம்ம பழக்கம் அல்லது இயற்கை. நீ பாருங்க, நல்லா மழை பெஞ்சது அதனால இந்த மாதிரியான கெடுதல், அல்லது அதிகமாக வெயில், இப்படி இயற்கையை குறை சொல்றது, சமுதாயத்தை குறை சொல்றது. இன்னைக்கு இருக்கிற ஒரு சமுதாயம் சரியில்லை, இந்த சமுதாயத்தில் நம்ம எப்படிங்க மகிழ்ச்சியாக வாழ முடியும்? அருட்தந்தை அவர்கள் அதே சமுதாயத்தில் தான் வாழ்ந்தாங்க. எப்படி அவர்கள் 95 வரைக்கும் மகிழ்ச்சியாக தானே இருந்தாங்க, ஆனந்தமாக வாழ்ந்தாங்க இல்லையா? நம்ம அப்படி தெரிஞ்சுக்கணும். இந்த ஒரு ஒரு உலக புகழ் வாய்ந்த இந்த ஒரு கருத்தை சொன்னவர் கணியன் பூங்குன்றனார். அவர் தாங்க யாதும் ஊரே யாவரும் கேளீர். இது பாருங்க, இது என்னுடைய விருப்பம் என்னன்னா, ஐக்கிய நாடு சபைகளில் முன்னால எழுதி அதற்கு ஆங்கில ஒரு மொழிபெயர் கொடுக்கணும்ன்ற எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம ஏற்கனவே நம்முடைய சங்கம், உலக சமுதாய சேவா சங்கம், அந்த ஐக்கிய நாடு சபையில் ஒரு உறுப்பினராக இருக்கும். அதில் பொருளாதாரம் மற்றும் சமூகம்
அதனால் அந்த ஒரு குழு இருக்கு. அதில் நம்ம உறுப்பினர் இருக்கோம். நான் வாய்ப்பு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் எல்லாம் வாழ்த்துங்க. ஏன்னா அங்கேருந்து சென்னை இந்தியாவிலேருந்து வர்றதை விட நம்முடைய தலைவருடைய அனுமதியோட அடுத்த கூட்டம் நடைபெறும் போது அங்கே கலந்து கொள்ளலாம் என்று நான் எண்ணியுள்ளேன். அப்பொழுது இந்த மாதிரி நம்ம ஒரு பரிந்துரை கொடுக்கலாங்க. இந்த ஒன்று மட்டும் இப்போ இந்த உலக தலைவர்கள் பின்பற்றினா உலகம் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. இப்போ நாங்கள் இருக்கிற நாடு உள்பட யாதும் ஊரே யாவரும் கேளீர் பாரு. எல்லா ஊரும் நம்ம ஊர் தான், எல்லாருமே நம்ம உறவினர் தான். இதில் உண்மைதான், இதில் ஏதாவது மிகையே கிடையாது. இப்போ நம்மளும் மனவளக்கலையில் பிரம்மஞான வகுப்பு முடிஞ்ச போது நமக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சுது. ஆனால் எல்லாரும் தெரியணும். நாம் இன்னும் ஒரு கோடி மக்கள்னா இன்னும் 800 கோடி மக்கள் மொத்தம் இருக்காங்க இல்லைங்களா? இது பரவணும் இந்த செய்தி. அந்த காலத்திலே இப்படி ஒரு சிறந்த ஒரு பண்பாட்டினை நமக்கு சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுக்கெல்லாம் நம்ம எப்படி நன்றி பல அந்நியர்கள் வந்து ஆட்சி செய்தாங்க. அதனால இத்தகைய ஒரு நல்ல ஒரு கருத்தெல்லாம் பள்ளி கல்வியிலையோ மற்ற கல்லூரியிலையோ விடுபட்டு விட்டது. ஆனால் நம்மெல்லாம் பெருமைப்பட வேண்டியது, மகிழ்ச்சி அடைய வேண்டிய ஒரு செய்தி என்னன்னா, நம்முடைய அருள் தந்தையவர்கள் இதையெல்லாம் இப்பொழுது புதுப்பித்து கொடுத்துள்ளார்கள். இது நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமாக இப்ப இருக்கிற இளைய சமுதாயம் கொஞ்சம் கொண்டாலே அவள் தான் இதை நாட்டு எதிர்கால தலைவர்களாக வரப்போறாங்க. அப்ப அவர்கள்லாம் இந்த கருத்தோட எந்த பொறுப்பையும் அவங்க ஏற்றிருந்தா, அவர்கள் நிர்வாக பொறுப்பில் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸாக இருக்கலாம், அல்லது ஒரு அமைச்சராக இருக்கலாம், ஒரு நாட்டினுடைய தலைவராக இருக்கலாம். அந்த பொறுப்பில் யாதும் ஒரு யாவரும் கீழேன்னு அவருடைய ஒரு எத்தனையும் நான் அலுவலர் முன்ன பேசியிருக்கேன், கலந்துரையாடி இருக்கேன். ஏதோ ஒன்று காட் இஸ் மைண்ட் ஏதோ ஒன்று அது மாதிரி எழுதியிருப்பாங்க. இதை எழுதி வச்சுக்கணும். அப்போ எப்படிப்பட்ட ஒரு பரந்த மனப்பான்மையோட ஒரு மனிதன் செயல்படும் நினைச்சு பாருங்க. ஆக இன்றைய பொருளும் அதே பொருள் தாங்க. நாம அடுத்ததான் நான் சொல்றேன், ஏன் இந்த சிந்தனையை நாம் மேற்கொள்ள வேண்டும்? தலைப்பு விளக்கம் தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த சிந்தனை மேற்கொள்வதனால நாம் உண்மையாவே சொல்றேங்க, இதை புரிஞ்சுக்கிட்டு, இது என்னுடைய பெருமை இல்லை, நான் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அருட்தந்தையரும் தான் என் மூலமா பேசுறேன்னு எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாலே நான் ஒரு ஃபார்மாலிட்டி என்ற முறையில் சொல்ல மறந்துட்டேன். இந்த இனிய நிகழ்ச்சி ஏற்பாடு செய்துள்ள நம்முடைய கத்தார் மன்ற பொறுப்பாளர், குறிப்பாக பேராசிரியர் குமரேசன் அவரோடு இணைந்து சிறப்பாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடத்துவதற்கு இந்த அருளாளர் நடக்குவதற்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள கத்தார் பகுதி மக்கள் மட்டும் இல்லை, சிலர் இந்தியாவிலிருந்து கலந்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன். அமெரிக்க நண்பர்கள் சிலர் இருக்கிறார்கள். எனவே அனைவருக்கும் என்னுடைய காலை மற்றும் மாலை மற்றும் காலை வணக்கங்கள். வாழ்க்கமுடன். நம்ம எல்லாருடைய நோக்கம் ஒண்ணுதான், அருட்தந்தையருடைய தத்துவத்தை மீண்டும் மீண்டும் நம்ம கொள்ளணும். நீங்க பாருங்க, இப்ப நான் பல தலைவர்லேருந்து நான் எல்லா இப்ப இங்க இருக்கிற முத்தவர்களுக்கு தெரியும், அவருடைய பேராசிரியர் முரளி தான் இந்த 2 நாட்டுக்கும் அவர் ஒருங்கிணைப்பாளர், அமெரிக்கா மற்றும் கனடா, இன்னும் பிரிட்டன் வச்சுக்கோங்க. அவரிடம் அடிக்கடி பேசி இப்போ 4-5 ஆண்டுகளாக அதை நிறைவேற்றுவார். ஆசிரியர்கள் பயிற்சி வரைக்கும் எடுத்துட்டுங்க, அவங்க ஏதோ காரணத்தினால இப்போ கூடுதலத்துக்கு வர்றதில்லை, இல்லை எந்த அளவுக்கு பயிற்சி செய்கிறாங்கன்னு தெரியல. எந்த ஒரு தொடர்பு இல்லாமல் இருந்தேன்னா அது எப்படிங்க அப்புறம் எவ்வளோ பெரிய இழப்புன்றது அவங்களுக்கு தெரியல. இந்த மனவளக்கலை பயிற்சிகள் அப்புறம் அருட்தந்தையர் வழங்கியுள்ள இந்த வாழ்க்கை முறையுடைய மதிப்பை சொல்ல முடியாது. அவங்களுக்கு தெரியும், ஒரு ஒரு சிக்கலான ஒரு உடம்பு வியாதின்னா இந்த கோடி கூட கொடுத்து தான் சரி செய்ய முடியுது. அதே போல் இப்போ நம்ம உறுப்புகள், நான் பேச போகிறேன், 5 புலன்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. யாராவது அதனுடைய மதிப்பை பற்றி நினச்சி பார்த்தோமா? எத்தனை பேர் இந்த
நான் இப்போ 2 வேளையும் இங்கே கூட்டத்தில் கலந்து கொண்டு இருக்கனால நிச்சயம் நான் வாரம் 2 நாளாவது இந்த பஞ்சநீதி தவம் செய்கிறேன். அது 120 ஆண்டுகளுக்கு நலமாக இருக்கணும். 60 வயது 70 வயதுல காது கேட்கல, கண்ணு சரியா தெரியல, இல்லை பல்லெல்லாம் போயிடுச்சு, இப்படி சொல்றவங்க எத்தனை பேர் நீங்க பார்த்துருக்கிறீங்க? நமக்கு அந்த நிலை வரக்கூடாது. ஏன்னா அருட்தந்தர் அந்த அளவுக்கு நமக்கு இந்த பயிற்சி கொடுத்துருக்குறாங்க. ஏதோ நான்லாம் 15 ஆண்டுகள் அந்த கண்ணனுடைய அந்த கண்ணாடி போடும்ல, அந்த பவர் மாறாம இருந்தது. இப்ப சென்ற ஆண்டு கொஞ்சம் இதுக்கெல்லாம் எவ்வளவு நம்ம பணம் கொடுக்குறதுன்னு நினைச்சு பாருங்க. அதனால இது ஒரு மதிப்பை சொல்ல முடியாது. அதனால இந்த ஒரு சிந்தையை மேற்கொள்வதனால நீங்க நம்புங்க. ஏன்னா பலர் இருக்காங்க அருட்தந்தருடைய வழியில வாழ்ந்து கொண்டு இந்த மாதிரி சேவை செய்யறவங்க எல்லாருமே ஒரு புத்தர் குறிப்பிட்டவாறு எப்பவுமே ஆனந்தமா இருக்க முடியும். ஏன் பிறர் மேல குறை சொல்லிட்டு? அதனால நம்ம அந்த அந்த ஒரு நன்மையை நீங்க ஒவ்வொருத்தரும் அடையணும்ன்ற நோக்கத்தோடு தான் நான் இந்த ஒரு சிந்தனை உரை அல்லது சிந்தனை விருந்தை அளிக்கிறேன் என்று சொல்லலாங்க. 3வது இப்ப சிந்தனை தொடர்பான தத்துவங்கள். இப்போ அமையர் நீங்க அந்த அந்த படத்தை போடுங்கம்மா. இப்போ நம்ம சொல்லியாச்சு எப்படி இப்ப தான் செய்யற செயலே தான் தன்னுடைய துன்பத்திற்கும் இன்பத்திற்கும் காரணம். அதாங்க அது செயல்வழி தத்துவம்னு வச்சுக்கோங்க. இந்த வட்டங்களை மட்டும் போடுங்கம்மா. முதல்ல குறைந்தது 15 நிமிடங்கள் உங்க கேள்விப்பதற்கு ஒதுக்கணும்னு நான் நினைக்கிறேங்க. சுருக்கமா முடிச்சிடலாம். முடியுதுங்களா? ஐயா இப்ப போட்டிருக்கிற அருட்தந்தவர்கள் கொடுத்திருக்கூடிய எனக்கு வரல, எனக்கு தெரியலையம்மா. ஐயா இப்ப பாருங்க ஐயா, மற்றவங்களுக்கு ஸ்லைட்ஸ் தெரியுதா? தெரியுது ஐயா, எந்த ஸ்லைடு தெரியுது, மெயின் உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியுது. அப்படி சரி, பரவாயில்ல. எனக்கு தெரியலன்னா பரவாயில்ல. நீங்க சொல்றது, நான் சொல்றது அந்த லைஃப் ஃபோர்ஸ் பார்ட்டிகல்ஸ் டிவினிட்டி உயிர்த்துகள் கான்ஷியஸ்னஸ். உள்ள அதேதான். அதுல ஒண்ணு முதல்ல போட்டிருக்கீங்க. ரெண்டாவதுக்கு வாங்க. இது எப்படின்னு தெரியல, பரவாயில்ல. அது என்கிட்ட எனக்கு மனசுல இருக்கு. நண்பர்களே, இது ஏன் நான் எங்களுக்கு பல வகுப்புகளையும் நான் சொல்றேன் அப்படின்னா, இது அருட்தந்தவர்கள் எங்களுக்கு இந்த படத்தை எல்லாம் போட்டுதான் எங்களுக்கு எல்லாம் விளக்கினாங்க. எத்தனை பேருக்கு இன்னும் நம்ம படிக்கும் போது கூட அது நாடொரு நற்சிந்தனையோ அது வேற ஏதோ தத்துவம் படிக்கும் போதுங்க அந்த தெய்வம், உயிர், அறிவு, மனம் இன்னும் அர்த்தங்கள் கொடுத்துருக்குற ஜீவகாந்தம், இவை இல்லாம நம்ம வாழ்க்கை இல்லை. ஆனா அவற்றை போயிட்டு நம்ம முழுசா தெரிஞ்சிருக்கிறோமா? இவை அனைத்தும் மறைப்பொருட்கள். ஏன்னா இது புலனால் உணர முடியாது. அந்த மனிதன் தனது 6ஆம் அறிவை கொண்டு இவை அனைத்தையும் உணர முடியும், உணர வேண்டும். இதை உணரலன்னா ஒரு மனித வாழ்க்கை வாழவே முடியாது. அதான் முதல் பாடலே நான் அங்கே சொல்லியிருப்பாருங்க. அதாவது தெய்வ நிலை அறியாமல் திகைக்கும் மக்களுக்கெல்லாம் தெளிவாக இறையுணர பிரம்மஞானம் தந்தேன். இன்னைக்கு தெளிவாக அந்த தெய்வத்தை தெரியாம கோடிக்கணக்கான மக்கள் அலைந்து திரிந்து துன்பப்படுவதை நான் கண்கூட பார்த்தேன், பார்த்து பார்த்திருக்கிறேன் பல ஆண்டுகளாக. அதுதான் சொல்றாரு, திகைக்கும் மக்களுக்கெல்லாம். அது தப்பில்லை, எங்க வேணா போட்டு இறை வழிபாடு செய்யிட்டு அது அவர் விருப்பம். ஆனா அந்த உண்மையான தெய்வத்தை தெரிஞ்சாதான் எப்படி நாம செய்யற செயலுக்கு சரியான விளைவு தெய்வம் கொடுக்குது. இப்போ நம்ம வழிபடுற தெய்வத்தை பார்க்கும்போது எங்கேயோ இருக்கு தெய்வம், நான் எங்கேயோ, எப்படி என்னுடைய செயலுக்கு அது விளைவு கொடுக்க முடியும்? எப்படிங்க? ஆனா கிராமங்கள்ல கூட இருக்குது, திணை விதைத்தவன் தென்னையா இருப்பான், வினை விதைத்தவன் வினையா இருப்பான். அதான் சித்தர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க.
யார் விளக்கம் கொடுத்தாங்க? வினை என்று தெரியும், நம்ம எண்ணம் சொல் செயல். அப்ப காலையிலேருந்து இரவு வரை இதில் எப்படியா நம்ம செயல்படாமல் இருக்க முடியாது. ஒவ்வொரு எண்ணம் சொல் செயலுக்கும் அது சரியான விளைவை இறைநிலை கொடுத்து கொண்டிருக்கிறது. எப்படி கொடுக்குறதுனே தெரியாம எத்தனை பேர் நம்புவாங்க. இப்ப நம்ம புதுசா பயிற்சிக்கு வரவங்ககிட்ட அல்லது மற்றவங்ககிட்ட நீங்க இதை போய் சொன்னோம்னா எப்படி நம்புவாங்க? ஆனா நாம முழுசா பிரம்மஞானம் அதுக்கு மேலேயும் கற்றுக்கிட்டதுனால நம்ம எளிதாக புரிந்து கொள்ளாங்க. இந்த வட்டத்தை நான் என்ன சொல்லி அதை காட்டியிருக்கேன்னா, முதல்ல அந்த எல்லாம் வல்ல இரையாற்றல் இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்து மாற்றல் இதன் திணிவு மடிப்புட சுழலும் நுண் விண்ணாம் நாம் படிச்சிருக்கோம். அந்த சுழலும் நுண்விண்ணை தான் இங்கே படத்தில் காமிச்சிருக்குங்க. அந்த விண் வந்து குளோபலாக இருக்கு. என்ன சுத்தவெளி அழுத்தத்தினால தன்னிலிருந்து வந்த துகள் தான். ஆனால் அதை சுத்தவெளி அழுத்தினால அது உருண்டே ஆயிடுது, கோள். அதனால தான் எல்லாமே கோள்னு சொல்கிறோம், சுத்தவெளி அழுத்தத்தினால. சரி, அப்போ அது இருக்கட்டும். அதில் ஒரு கிராஸ் செக்ஷன் சொல்லலாம். ஒரு ஆப்பிள் இப்போ ரெண்டா பச்சை எப்படி இருக்குமோ அதுதான் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அப்போ நம்ம உடம்புல ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய இயங்கிக் கொண்டு இருக்கிற உயிர் துகள்ல என்ன இருக்குன்னு தான் முதல் படம். அப்போ வெளியில சுத்திட்டு இருக்குங்களே அது உயிர் துகள், அது வேகமா சுத்திட்டு இருக்குது. அந்த உயிர் துகள் வந்து அந்த வெளியினுடைய பின்னம் தானே, இவ்வளவு சின்னதா இருந்தாலே. ஆக அந்த மெய்ப்பொருள் அல்லது சுத்த வெளி உள்பகுதியில் இருக்கு ஒன்று. அதுக்கப்புறம் நம்ம பிரம்மஞானத்தில் கற்றுட்டு இருக்கிறோம் அந்த சுத்த வெளிய 4 தன்மைகள். அது வந்து ஒற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம். நீங்க ஒற்றாயிருப்பு விடுங்க, அது என்னன்னு அல்ல குறையாது. காலமும் தனி. அப்போ ப்ரிடாமினன்ட் கேரக்டர்ஸ், மிக சிறப்பு வாய்ந்த தன்மைகள் என்னன்னா பேராற்றல், பேரறிவு. பேராற்றல் வெளியே இயங்கி கொண்டிருக்கு. பேரறிவு அது தெய்வத்தோடவே அந்த சுத்த வெளியோடவே இருக்கு. இப்ப நாம் ஒண்ணுல தவத்தை வச்சுக்கோங்க, நம்ம துரியாத தவத்துல கடைசியில் எங்க போறோம்? அறிவு சுத்த வெளியை சேர்ந்து போறோம். அது வரைக்கும் நம்ம ஆக்கினை துரியன் படிப்படியாக போயிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அது போல நாம இந்த படத்துல தெரிந்து கொள்வது என்னன்னா, இரையாற்றலுடைய அந்த சுத்த வேண்டிய 2 தன்மைகள். அப்போ நம்ம உடம்புல நம்ம அந்த ஒரு குரு வணக்க பாடல் புருவத்தடி எந்த புருவத்தடை அப்படின்னு ஆரம்பிக்கிற பாடலை சொல்லுவாரு. உருவத்தில் உயிரை உயிர்க்குள் உள்ள மெய்ப்பொருளை அறிவாய் காட்டி, உயிருக்குள்ள மெய்ப்பொருளை அறிவாய் காட்டி. அதனால நீங்க இது வரைக்கும் ஏற்கனவே புரிஞ்சிருப்பீங்க, புரியாதவங்க தயவு செய்து, நம்முடைய உடலில் பல கோடி உயிர் துகள்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், சூக்கும உடல், ஸ்தூல உடல், சூக்கும உடல், காந்த உடல். அங்க ஒவ்வொரு உயிர் துகளுக்கும் மையத்திலே இறைவெளி இருக்கிறது. இறைவனுடைய தன்மையும் அது கூடவே இருக்குது. அது எப்போ அதை விட்டு பிரியுதுன்றது இப்ப நம்ம பின்ன அடுத்ததை பார்க்கலாம். அடுத்த படம் காமிக்கிறீங்களா ஜீவகாந்தம்? ஐயா இருக்குங்க ஐயா, நீங்க பேசிட்டே இருந்தீங்கன்னா நான் ஒரு ஸ்லைடு சேஞ்ச் பண்றேங்க ஐயா. நீங்க கண்டினியூ அதான் இப்ப பண்ணுங்க. நான் சொல்லல, பயோமேக்னெட்டிசம் எனக்கு தெரிய மாதிரி பண்ண முடியாது. அந்த அனிதா இது ஆமா, அந்த பார்த்துங்க, சார் வந்து அதை பார்த்துட்டு பேசுறதுக்காக கேட்குறாங்க. ஆமாங்க சார், பின் ரிமூவ் பண்ணிட்டோங்களா அவருக்கு? அந்த ஆமா ஆமா, ஐயா. நீங்க மாத்திடுங்க, அப்பதான் அவங்களுக்கு பார்க்க முடியும். ஐயா நீங்க இப்ப பாருங்க ஐயா, உங்களுக்கு வருதுங்களா பாருங்க. எங்களுக்கெல்லாம் விசிபிளா இருக்குங்க ஐயா. ரைட் வந்துடுறேன். அது பக்கம் மாத்திட்டேன். ரைட் சாரி. இப்ப சரி, நான் வேற ஒரு இருந்துட்டேன். இப்ப சரிதாங்க சாரிம்மா, தப்பா சொல்லிட்டேன். இப்ப பரவாயில்லைங்க. பாருங்க, சாரிங்க, நீங்க செய்யக்கூடிய சேவை ரொம்ப பாராட்டக்கூடியதுமா, வாழ்வமுடன். இதெல்லாம் வந்து உலகத்துல உங்களுக்கு எந்த ஒரு விஞ்ஞானத்திலையும் தெரியாதுங்க. தயவுசெய்து இதனுடைய மதிப்பை தெரிஞ்சு வச்சுங்க. இது அருட்தந்தையவர்கள் ஏதோ ஒரு சமயத்துல ஒரு 4-5 பேராசிரியர்களை அப்படியே அழைச்சு, அப்போ அறிவுத்திருக்கோயில் அப்பதான் கட்டப்பட்டு வருது. அவர் அந்த வள்ளுவர் குடியில் இருக்கும்போது அவருடைய அறையில ஒரு ஒரு ஸ்லேட்ல வரைஞ்சி காட்டினது நான் இன்னும் 40 ஆண்டுகள் நினைவு வைத்துக் கொண்டிருக்கிறேன். உங்களோட இப்பெல்லாம் பகிர்ந்து கொள்றேன். இப்போ எப்படி எல்லாரும் ஜீவகாந்தன்னு சொல்றோமே, ஜீவகாந்தம் எப்படி உற்பத்தி ஆகுதுன்னு பார்த்துங்க. அப்பதான் அதோட ஜீவகாந்தத்தின் மதிப்பு தெரியும். இப்போ
அதே இறைத்தூள் தான் மேல இருக்கு இல்லைங்களா, அது நம்ம உடம்புல தனித்தனியா கோடிக்கணக்குல. ஏன்னா அந்த வேகத்தினால ஒரு விரிவலை வருது இல்ல, சுத்த வெளி பின்னால அழுத்தினா கூட சுத்த வெளியே ஒட்டாது. அது நினைச்சு வச்சுக்கோங்க. அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் உள்ள இருக்குது, ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வெளியில. அதனால சுத்த வெளிக்குள்ள சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சுத்த வெளியோட சேராது. இது ஞாபகம் வச்சுக்க. இதனால ஆனாலும் ஃப்ரிக்ஷன் ஏற்படுது. அதனால அந்த ஃப்ரிக்ஷன் ஏற்படும் போது அதாவது உரசல், ஒரு அலை வருது. மகிழ்ச்சி இதை சுழல் அலைன்னு சொல்றாங்க. அதை விரிவலைன்னு விரிஞ்சு வர்றதுனால அந்த அந்த இறைத்தொழில் இந்த விரிவலை எங்க போகுங்க, சுத்தி இருக்கிற சுத்த வெளியோட போய் இணையதான் வேணும். ஏன்னா அது அவ்வளவு ஆற்றல் கொண்டது. அதனால அதுக்கு மேல போக முடியாது. அப்போ அதான் மகிழ்ச்சி இந்த பாடலும் சொல்லியிருக்காங்களா. ஆமா, கான்காந்தம் ஜீவகாந்தம் வந்த வகையின் நோக்கடில் வல்ல தூய வெளியும் விண் விரிவலையின்றே உணர்வீர். எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க. இப்ப விண்ணிலிருந்து வரக்கூடிய விரிவலை அந்த சுத்த வெளியோட சேர்ந்து உற்பத்தி ஆகுறதுதான் காந்தம். இது வரைக்கும் தெளிவா இல்லாதவங்க தயவு கூர்ந்து வாழ்நாள் முழுதும் இந்த உண்மை தெரிந்து கொள்ளுங்க. எங்கெங்கயோ நினைக்க வேண்டாம். இது தெரிஞ்சு கொண்ட பல நன்மைகள் நான் பின்னால சொல்ல வரேன். அப்போ நம்முடைய ஜீவகாந்தத்துல என்ன இருக்குன்னு பாருங்க. வெறும் ஜீவகாந்தம் எப்படி? ஜீவகாந்தத்துல சுத்த வெளி இருக்கு, தெய்வம் இருக்குது. அப்புறம் அந்த அலையிலிருந்து நம்ம சுழல இருந்து வரக்கூடிய அதேதான், அது அப்படியே கரைஞ்சு அந்த இறைத்துகளே அதோட இணைஞ்சிருதுன்னு கூட ஒரு இடத்துல சொல்றாங்க. அது ஏன்னா அது இன்னொரு நாளைக்கு நான் சொல்றேன். மொத்தத்தை நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும், சுத்த வெளியும் ஈர்ப்பு சக்தி கொண்டது. அதுக்கப்புறம் இந்த விரிவலை, தள்ளும் சக்தி, கொள்ளும் சக்தி, தள்ளும் சக்தி சேர்ந்ததுதான் காந்தம். அது ஒரு உண்மை தெரிஞ்சிட்டீங்களா? இன்னொன்னு நம்ம எல்லாரும் படிச்சிருக்கிறோம். இப்ப நம்ம உடலில் இருந்து 5 புலன்கள் வழியாக ஜீவகாந்தம் செல்லும் போதுதான் நம்ம அழுத்தம், ஒலி, சுவை, மனம் 5 உணர்வு பெறுகிறோம் ஆச்சுங்களா. இப்போ குறிப்பாக நாக்கில் ஒரு இனிப்பு போட்டோன்னு வச்சுங்க. ஆனால் எல்லாரும் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, அந்த இனிப்பிலிருந்து தான் நம்ம அந்த இனிப்பு சாப்பிட ஒரு பாதம் அல்வா, அதுதான் நமக்கு நேரடியாக இனிப்பு கொடுக்குதுன்னு நினைக்கிறோம். உலகத்திலேயே ஒரு பெரிய சீர்திருத்தம் அரிசி கொடுத்துருக்காங்க. அதை நாமெல்லாம் கொடுத்து வச்சுங்க. அது உண்மை தெரிஞ்சது. அது ஒன்றும் செய்யலைங்க. பாதாம் அல்வா ஏற்கனவே நம்ம ஜீவகாந்தம் எதுவாக மாறி 100 இனிப்பா 100 வகை சுவையா மாறின்னு அதுக்கு மேலே ஆகும். ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க. நம்ம ஜீவகாந்தம் அந்த 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 அல்வாலிருந்து வரக்கூடிய அலை, ஒன்றுலேருந்து அலை வருது, அலை இயக்கம் தான். நம்முடைய உடல்ல இருந்து நம்ம நாக்கு வழியா போற அலையோட ஒரு மோதி, ஏன்னா அதனுடைய திண்மை அதிகம், நம்மளுடைய திண்மை. ஆமா, அடுத்து வரேன். இதுவும் ரொம்ப அவசியம் தேவை. மோதும் போதுங்க நம்முடைய ஜீவகாந்தம் தான் அல்வால் இருக்கிற சுவையாக மாறி எது உணருது? அந்த வட்டத்தில் பார்த்தீங்களா, அறிவு தான் உணர்வு. அறிவாக என்னுள்ளே அமர்ந்து இயங்கிக் கொண்டே அகன்ற பேரண்டத்தில் அடங்கியுள்ளவற்றை பொறியைந்தின் புலனைந்தின் இயக்க அலை மூலம் புரிந்து கொள்ளும் நுட்பம் எனக்கு அளித்திட்டாய். இவ்வளவு பேர் இதுக்கெல்லாம் ஒரு காலத்துல நிச்சயம் ஒரு முனைவர் பட்டத்துக்கே நம்ம இதெல்லாம் வைக்கலாம். ஒரு பாடலுக்கே முனைவர் பட்டம் கொடுக்கலாங்க. அவ்வளவு ஒரு விஞ்ஞான மெய்ஞான உண்மை இருக்கிறது. ஆக இது தெரிஞ்சுக்கலாம். சரி, 5 புலன்கள் வழியாக போதல்ல, உணர்வு அறிவுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அறிவுதான் உள்ள இருக்குது. அவ்வாறு உணரும் போது அந்த அறிவே தான் மனமாக செயல்படுகிறது. இந்த உண்மை இன்னும் எத்தனையோ மனவழக்க நண்பர்கள் தெரியாது இருக்கு. இன்று முதல் நீங்க இந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்பவர்கள் மற்றும் இந்த பின்னால பதிவை கேட்பவர்கள் தயவு செய்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மனம் என்று தனியே எந்த விதமான ஒரு சாதனை கிடையவே கிடையாது. அறிவின் அலை, அடுத்தந்தருடைய விளக்கம்.
அது மட்டும் இல்ல, அறிவு எங்க இருக்குது? சுத்த வெளியினுடைய ஒரு 2.5 கலந்து இருக்குது. அதனால தெய்வத்தின் அலை மனம். த அதர் எண்ட் ஆஃப் மைண்ட் இஸ் காட். இதெல்லாம் கேட்டிருக்கோம். இந்த விளக்கம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஏதோ எனக்கு ஒரு பெரிய பேரு உங்களோட இதெல்லாம் நான் பகிர்ந்து கொள்கிறேன். அதுக்கு ஒரு பாடல் இருக்கு பாருங்க. அலையலையா இயங்கு மனத்து அடித்தளமே நிலை பொருள். அந்த மனத்து அடித்தளமே நிலை பொருள். அது தெய்வம் கடல் போன்று அலை போன்றதே மனம். கடல்ல அலை அலை இருக்கு, கீழே தண்ணி இருக்கு. அப்ப அந்த அலை எங்க விடுங்க? அப்போ தெய்வம்ன்றது தண்ணி போல, அலை என்பது மனம் போல. அலைக்குன்னு தனியா ஒண்ணு ஒரு என்டிட்டின்னு சொல்ல முடியாது. ஆக இதை பார்த்துங்க, அது ஒரு புரிஞ்சுக்கலாங்க. அப்புறம் அந்த ஒரு அந்த மனமானது அப்புறம் நம்ம 4 விதமான நிலையில செயல்படுது. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வரும். இதே இந்த படத்தை முடிச்சுட்டு அடுத்தது விளக்கத்துக்கு போகலாங்க. இப்ப நம்ம மனமானதுங்க 4 ஒரு சுழல் வேகத்துல செயல்படும். மனம் மனம் என்பது எப்பெப்பெல்லாம் உணர்வுன்னு வருதோ அப்ப அறிவே தான் மனமாக கருதப்படுகிறதுன்னு தெரிஞ்சு வச்சுக்க. அறிவுக்கு ஒரு ஒரு மேஜர் ஒர்க் என்னன்னா, அது இயக்க ஒழுங்கு. ஒரு சாதாரண இறைத்துகளோ அல்லது ஒரு வெண்துகள்ல இருந்து பெரிய பெரிய அண்டம், சூரியன் அதோட பெரிய அண்டம் கூட சீராக இயங்குவதற்கு ஒரு மானிட்டர் மாதிரி காரணமாக இருக்கிறது அறிவு. அது தெரிஞ்சுக்குங்க. ஆக அது வான்காந்தமாக இங்கே ஜீவகாந்தம். இது ஒண்ணு தெரிஞ்சுட்டு இப்ப நம்ம இந்த இதுக்கு வரலாம். இது ஏன் இந்த படம் போட்டிருக்கேன் அப்படின்னா, இது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நல்லதுங்க. இன்று முதல் நீங்க இதை கடைப்பிடிங்க. நம்ம பெரும்பாலான நேரம் தவம் செய்யாத போது நாமே தவம் கற்றுக்கிட்டும் கூட வீட்டால இருக்கும். ஏதோ மற்றவோட பேசிட்டு இருக்கும்போது எதேதோ செய்தி வரும். அப்ப நம்ம மனம் இந்த வடிவம் எடுக்குது. ஒரு செய்தியை பத்தி சொல்றான்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு நாட்டில் இங்கே நடக்குன்னா உடனே அந்த ஷேப் அண்ட் இமேஜ் அந்த வடிவம் எடுக்குது, அவங்களுடைய குணத்தை எடுக்குது, போயிடுச்சு. நம்ம மனமானது 14 to 40 சைக்கிள்ஸ் பர் செகண்ட் அதில் செயல்படும் போது அந்த உடல் உணர்வுக்கு வந்துட்டுது. இப்படி நீங்க உடல் உணர்வில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த உயிர் துகள்ல மையத்துல தெய்வம் இருக்குன்னு சொன்னீங்களா, அதனுடைய பகுதி குறைச்சலா இருக்கும். ஏன்னா சுழல் அதிகம். இப்ப நம்ம என்னன்னு தெரிஞ்சுட்டோம். ஆமா, தெய்வத்தின் நிலை அறிவு நிலை மட்டும் இல்லைங்க, உயிர் நிலை சைக்கிக் எக்ஸ்டென்ஷன் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஏன்னா தெய்வமும் உயிரும் அறிவும் உள்ளதான் இருக்குது. மனதுக்கு இன்னொரு சாமியம் உயிரின் அலை. இப்போ சரிதான், மனம் எவ்வளவு வேகமா சுழறதோ அவ்வளவு வேகமா உயிர் சுழறணும். இப்ப தெரிஞ்சுட்டீங்களா? அப்போ பீட்டான்றது 14க்கு மேல போகுது. இப்போ வேகமாக சுழலும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அப்ப நான் உடம்புக்கு வர்றேன். இது நம்ம உடம்புல இருக்கக்கூடியதுதான். உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உயிர் துகள்லையும் வேகமாக நம்ம மனம் செயல்படும் போது ஒவ்வொரு உயிர் துகளும் அதோட தொடர் உள்ளதுதான். என்ன ஆகுதுன்னா, வேகமா சுழல்னால உங்களுக்கு அந்த விரிவதை தான் அதிகமாகும். ஏன்னா வேகம் அதிகம்னா அதுலேருந்து வரக்கூடிய அலை இன்னும் வேகம் பக்கத்தில் இருக்கிற ஒரு இந்த உயிர் தொகையின் விலைக்கு நிற்குது. இன்னும் சொல்றாரு, சினம் இப்படிலாம் வந்துன்னு வச்சுக்க, அது 20, 25, 30 கூட போகும். என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம உடம்புல 1 கோடி உயிர் தொகை இருக்கு அப்படின்னா, இந்த வேகம் அதிகமாக நம்ம உடம்புக்குள்ளேருந்து வெளியே போக வேண்டியிருக்கும். ஏன்னா உங்களுக்கு அவ்வளவுதான் கொள்ளளவு. ஒரு கொள்ளளவுக்கு மேல இந்த விரிவலை அதிகமாகி அந்த கோடியில ஒரு 10 லட்சமோ 20 லட்சமோ உடம்பு விட்டு வெளியே போயிடும். வெளியே போன உயிர் உள்ள வராது. அதான் ஒரு புலவர் கூட ஞானி சொல்லியிருக்காரு, நீங்க பசுல இருந்து பால் கறந்த பிறகு மீண்டும் மடியில செலுத்த முடியாது. அதே போல ஒரு பூவை நீங்க பறிச்சிட்டீங்கன்னா மீண்டும் அதே மாதிரி அந்த இடத்துல வைக்க முடியாது. அதே போல உங்க உயிராற்றல் வெளியே செஞ்சுட்டா நீ உங்க உடலுக்குள் கொண்டாட முடியாதுன்னு
2000 ஆண்டுக்கு முன்னாடி புலவர் சொல்லியிருக்காருங்க ஒரு ஞானி. அதனால அருத்தந்தல் விஞ்ஞான விளக்கம் கொடுத்துருக்காங்க. அது ஃபர்ஸ்ட். இப்போ நாம தவம் செய்யறோங்க, ஆகினிக்கு வந்துட்டோம். ஆல்பா 13க்கு கீழே வந்துட்டோம். 13 to 8 வரைக்கும் வரும். அதாவது 13லேருந்து 12, 11 ராகினில் இருக்கும். இன்னும் துரியம் போயிட்டேன்னா இன்னும் குறைச்சி போயிடும். ஒரு 10, 9, 8 அப்படி வரும். 7 கூட வரும். அப்போ அந்த நம்மளுக்கு பேரியக்க மண்டல தொடர்பு கேட்குதுன்ட்டு அடுத்த சொல்றாங்க. அப்போ நரம்பியல் வல்லுநர்கள் சொல்றாங்க. சரிதான். அதனால் என்ன ஆகுதுன்னா, நம்முடைய மனதனுடைய வேகம் குறையும் போது மனதனுடைய அடித்தளமாகிய உயிரினுடைய வேகம் குறையும். நல்ல உங்களால யூகம் பண்ண முடியும். நம்ம உடம்பு இருக்க உயிர் தொகைகள் நெருங்கி இயங்க ஆரம்பிக்கணும். அதான் நேற்று கூட ஐயா அப்படி வாழ்த்தும் பையன் கேட்டேன். நீங்க வாழ்த்தும் போது துரியத்திலிருந்து வாழ்த்தனால அப்போ உங்க மனச்சுழல் வேகம் குறைந்து ஒரு தெய்வத்துக்கு பக்கம் வந்துட்டு இருக்கீங்க. ஒரு தெய்வீக தன்மை உங்களோட வந்துவிடுதுன்னு. அவ்வளவுதான். அப்பதான் அந்த அடுத்த வட்டம் போட்டிருக்கேன். அப்போ அந்த தெய்வ ஒரு இறைத்தொகை நான் சொல்லியிருக்கேன்ல, தெய்வம் இருக்குது, அப்புறம் சுத்தி வேகமா இருக்கிற உயிர் துகள், அதனுடைய பங்கு அதிகமாகுது. தெய்வத்தினுடைய பங்கு அதிகமாக தான் மனுஷனே தெய்வீக தன்மைக்கு ஒரு வந்துறான்னு வச்சுங்க. ஆகின துரியத்திலே என்ன துரியத்தில் இருக்கணும்ல பிரம்மரந்திரா சொல்றோம்ல. சரி, மூணாவது இப்ப ரெண்டுலயும் நம்ம இருக்கலாம். குறைஞ்சது நம்ம ஆகினில இருக்கணும், ஆகின துரியத்தில் இருக்கணும். அப்ப நம்ம மனம் அமைதியா இருக்கும். அமைதியா இருக்கும். உடல்ல இருக்கிற அத்தனை உயிர்த்துகளும் நல்ல ஒருங்கிணைந்து செயல்படும். ஜீவகாந்த தெளிவா இருக்கும். என்ன நினைச்சாலும் மூளையில் இருக்கிற செல்லெல்லாம் மிகச் சிறப்பாக செயல்பட்டு ஒரு ஷார்ப் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு இன்டெலிஜென்ஸ். நீ எதை ஒரு காலத்துல விவேகானந்த பேர் சொல்லுவாங்க. ஒரு ஒரு இங்க சிக்காகோ வந்தபோது ஒரு நூலகத்துல ஒரு ஒரு நூல் எடுத்து கொடுத்துதாங்க. அந்த நூலை ஒரு சில நொடிகள்ல அப்படியே மனதை ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி எடுத்துட்டாராம். அப்புறம் அடுத்தது என்ன இருக்கு அதுன்னு சொன்னா அப்படியே சொல்றாரு வெளியில. இதெல்லாம் நீங்க கேள்வி அவருடைய நூல்ல படிச்சேன். எவ்வளவு ஒரு ஒரு மகிழ்ச்சி அந்த ஒரு பவர் இருக்கு. அந்த ஜீவகாந்த திணிவிலிங்க அவ்வளவு ஒரு கான்சன்ட்ரேஷன் வரும். பார்த்தா அப்படியே அவ்வளவுதான். நிறைய இப்ப நம்ம மாணவர்கள்லாம் இப்படி இருந்தாலும் நினைச்சு பாருங்க. 1 மணி நேரம் படிக்கிறத ஒரு 10, 15 மணித்துள்ள படிச்சுட்டு அத்தனையும் உள்ள அப்படியே அந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னா, அந்த ஜீவகாந்த திணிவு நம்ம மூளையில் இருக்கிறதுனால நல்லா ஆழமா பயணிச்சோம். அடுத்த இந்த 20 ஆண்டுல படிச்சதெல்லாம் எப்படி 90 ஆண்டுல கூட அப்படியே ஒப்பிக்கிறாங்க, எப்படி சொல்ல முடியுது? இது டாக்டர் ராமூர்த்தி என்ற வல்லுநர், நரம்பியல் வல்லுநர் சென்னையில தான் சொன்னார். இவரை பத்தி ஒரு பேசினாரு. அவருக்கு அந்த அளவுக்கு அவரு அப்போ நல்ல ஒரு திண்மையான ஒரு நிலையில அவரு பதிவு செய்திருக்கிறாரு. அது வாழ்நாள் முழுவதும் அது அழியாதுன்னு சொன்னார். இது நமக்கும் பொருந்தும். நீ ஏதோ மகரிஷி மட்டும்தான் நினைச்சுங்க, ஏதோ அருத்தனால நான் கூட ஒரு 100 மேல பாடலாம் அந்த மாதிரி வச்சிருக்கிறோம். சரி, இப்ப 3வது பாருங்க. இது மாதிரி தெரிஞ்சுட்டு நம்ம இந்த பொருள் போறேன். இப்ப நம்ம பேரியக்க மண்டலத்துக்கு போகும்போது இன்னும் சொல்லவே உங்களுக்கு தெரியும், தீட்டா அது 4லேருந்து 7. அப்ப என்ன ஆகுன்னா, இது எத்தனை பேர் இன்னும் கவனிக்கல. நான் அருட்தந்தைகள் சொல்லி இப்ப நாங்களாம் ஓரளவு புரிஞ்சுட்டு உங்களோட இதெல்லாம் நாங்க பகிர்ந்துக்கிறோங்க. நம்ம ஏதோ தவம் தான் பண்ற மொழிய தவம் செய்யும்போது நம்ம உடல்ல என்ன மாதிரி நன்மைகள்லாம் இருக்குன்றது யாரும் சிந்திக்கல. நம்ம எங்கில் நம்ம மனமானது உடலிருந்து நம்ம ஜீவகாந்த அலையனுடைய ப்ரொஜெக்ஷன் அதுதான் போகுது. நம்ம எங்க இல்லை, எங்க செஞ்சாலும் உடலோட தொடர்பு கொண்டே இருக்கிறீங்கன்றது மறந்துடாதீங்க. எங்கேயோ நம்ம சக்தி கிளம்போனோம், சிவகிளம்போனோம், மனம் போச்சுன்னா அது வேற, நாம் வேற இல்லை. தொடர்பு கொண்டுட்டே இருக்குது. எங்கெங்க இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி உடல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது. இந்த உண்மை இன்னும் எத்த விஞ்ஞானிக்கும் தெரியல, மெய்ஞானம் இதை விளக்கல. நம்ம அவ்வளவு பேர் பெற்றவர்கள். சரி, இன்னும் நம்ம அந்த பேரியக்க மண்டலத்துல எத்தனையோ ஞானிகள், எத்தனையோ அறிஞர்கள்,
எல்லாம் எண்ணுனதெல்லாம் கூட இங்க ரெக்கார்ட் ஆயிருக்கு. காஸ்மிக் கம்ப்யூட்டர். அதனால அந்த ஒரு பேரியக்க மண்டல கணிப்பொறி அருட்தந்தர்லாம் அங்க போய் நின்றுதான் ஞான களஞ்சியம் ஞான வாழ்வும் எழுதினாரு. இதே மாதிரி நமக்கு வேதாத தத்துவம் எல்லாம் கொடுத்துருக்காருன்னு அவரே எழுதியிருக்காரு. பாத்தீங்களா? இது நாமும் செய்ய முடியும். கடைசியாக சுத்த வெளியில போகும்போது 1லிருந்து 3. இப்ப வேகம் குறைஞ்சி விவேகம் அறிவனுடைய பகுதி தெய்வத்தினுடைய பகுதி அதிகமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2 தடவை செய்யணும்னு மகிழ்ச்சி சொல்றாரு. நீங்க எல்லாரும் இந்த கேட்பவங்க எல்லாருமே நீங்க இன்னிலிருந்து இந்த ஆண்டு வரைக்கும் செய்து பாருங்களேன். ஒரு 4 மாசம் நீங்க ஜனவரி 1ஆம் தேதி உங்களை நீங்க நினைச்சு எப்படி இருப்பீங்கன்னு நீங்களே நினைச்சு பாருங்க. தெய்வீக கலை அப்படியே முகத்தில் வரும். அருட்தந்தர்ல 95 வயசுல எப்படி முகம் இன்முகமும் எளிமையே என சொத்துன்னு சொல்லி அதே மாதிரி அவர் காப்பாத்தினார்ல. நாமும் செய்ய முடியும். நம்மளாம் ஓரளவுக்கு தான், நம்ம அந்த அளவுக்கு செய்யாதனால ஒரு கால் நம்ம அந்த அளவுக்கு நம்ம வரலையோன்னு நான் நினைக்கிறேன். ஆக ஏன்னா நீங்க உடம்புல அந்த ஒவ்வொரு உயிர் துகளையும் அந்த தெய்வீக சக்தி அதிகமா இருக்குது. அப்புறம் அந்த இயங்கக்கூடிய சக்தி குறைச்சலா இருக்குன்னா அந்த அந்த உடம்பு எப்படி இருக்கும்? தெய்வீக உடம்பா இருக்கு. அதான் சித்தர்களா ஒரு காலத்துல மகா சமாதி அதெல்லாம் போயிருக்கேன். அது இப்ப நமக்கு வேண்டாம். அப்படியே இருந்ததுன்னா அவங்க அப்படியே இருப்பாங்க. உடல் ஒன்றும் அழியாது. அது அது வேற, அது வேணாங்க. ஆக மகிழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருக்காரு, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா நாம முடிஞ்ச வரைக்கும் தவங்களை நம்ம தவறை செய்து நம்முடைய மனதை ஒரு ஆழ்நிலையில வைத்துக்கொண்டு எந்த செயல் செய்தாலும் அதை நம்ம எண்ணியபடியே ஆகும் நம்மளாம் சிந்திச்சிருக்கோம், நடக்கும் என்று கூறி இப்போ அடுத்த இந்த தலைப்புக்கு வருவாங்க. நன்றி, முடிச்சிடலாம். வாழ்வாம்ல. இப்ப அந்த இது எடுங்கம்மா, நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்ல. ஐயா செயல் விளைவு தொடர்பான சில குறிப்புகள் போட்டிருக்கேங்க ஐயா, இப்போ பாருங்க. ஆமா ஆமா, சில குறிப்புகள். ஏன்னா இதெல்லாம் அடிப்படை தத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டுன்னு வரணுன்ட்டு தான் நான் பண்ணுங்க. சரி, இது எல்லாரும் தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாருமே அகத்தாய்வு பிரம்மஞானம் இந்த வகுப்புல தெரிஞ்சதுதான். மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டியது என்னன்னா, ஒவ்வொருத்தரும் ஒரு செயல் செய்யும்போது இது விளை வரும். நம்ம செயலுடைய தன்மைக்கேற்ப நன்மையோ தீமையோ வரும். இந்த ஒரு அவேர்னஸ் நம்ம ஏற்கனவே இருந்தா கூட புதுப்பித்துக் கொள்வோம். சரி, விளைவில்லாத செயல் இல்லாத விளைவில்லை, விளைவில்லாத செயல் இல்லை. ஸோ செயலை செய்வது மனிதன், விளைவை அளிப்பது இறைநிலை. இதை நான் எப்படி கொஞ்சம் விளக்கணும் இல்லை? இப்ப நீங்க ஒரு வாழ்த்துன்னு வச்சுக்கோங்க, நல்ல விதமாக வாழ்த்துறோம். அது நம்ம துரியத்துலையும் வாழ்த்தும் போது நான் ஏற்கனவே அந்த 2வது வட்டத்தில் இருக்கிற மாதிரி நம்ம அமைதியான மனநிலையில நம்ம வாழ்த்து கொடுக்குறோம். அப்போ கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நான் ஒரு நண்பரையோ உறவினரோ அது எங்கே வேணா இருக்கலாம், நம்முடைய அந்த காந்த அலை வேற ஒன்று, எண்ணமே காந்த அலை தான் நான் இருக்குன்னு சொன்னேன். அப்போ வார்த்தையா சொன்னாலும் சரி, எண்ணத்தில் சொன்னாலும் சரி, நம்ம கருமயத்துல பதிவு. எண்ணம் என்றது எங்கே? 5 புலன்கள் போக மூளை இருக்கு. எண்ணம் மூளையில உதயமாகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ மூளையில மூளைக்கும் கருமையத்திற்கும் இன்னைக்கும் தொடர்பு இருக்கு. அது ஒரு சின்ன ஒரு குறிப்போட சொல்லி உங்களுக்கு விளக்க வேண்டியிருக்கு. இப்போ நம்ம ஒரு கண்ணால ஒரு மரத்தை பார்க்குறோம் கூட, நம்ம அந்த பார்வையில் நம்ம கண்ணில் வந்து அது சிறு துளி ஒரு சொல்ற மாதிரி மகிழ் சொல்லுவார், கொசு போல இருக்கும் மற்றவங்க பார்த்தா. ஆனால் முழு மரம் இருக்கும். நம்ம என்ன அதில் நடக்கு அப்படின்னா, நம்முடைய ஜீவகாந்த அலை எப்பவும் உடம்புல இருந்து ஒரு ஒரு அலகு போயிட்டே இருக்கும். அது இயற்கை, ஒவ்வொரு புறன்லேருந்தும். இப்போ மரத்துல ஒரு 20 அலகு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க மரத்தை பார்க்கும்போது அந்த மரத்திலேருந்து வரக்கூடிய ஜீவகாந்த அலை நம்ம ஜீவகாந்தத்தோட மோதி, உங்களுக்கு தெரியும், மோதுதல், பிரதிபலித்தல், சிதறுதல், அப்புறம் ஊடுருவுதல், 2க்குமே ஓடிக்கொண்டிருத்தல்.
இதுதான் கிளாஸ் ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், பெனிட்ரேஷன் அண்ட் இன்ட்ராக்ஷன். இந்த இயக்கம் நடக்குது. இதுல ஊடுருவ தொடங்கிடுச்சு. ஏன்னா அது வலுவா இருக்குல்ல. வந்து கண்ணுல ஒரு வீடியோ போல ஒரு நெகட்டிவ். அப்புறம் இது இயற்கையுடைய ஒரு முறை. கண்ணுல இருந்து மூளைக்கு போகுது அந்த மெமரி. அங்க டாட் ஒரு புள்ளியாக இங்க பதிவாகுது. உங்களுக்கு தெரியும், பாடல் பசுவண்டை பார்க்கிறோம், பார்த்த காட்சி கண்ணில் கொசுவா, அப்படியெல்லாம் அது இருக்கு. அது இப்ப வேண்டாம். ஆனா அந்த பொருளே வேற ஆச்சுங்களா. அப்புறம் அது என்ன ஆகுதுன்னா, அலையலையாக இங்கே வடிவம், இங்கே சுருங்கி புள்ளி, புள்ளியோட லேசு அலை அலையாக ஜீவகாந்தத்தில்னா, ஜீவகாந்த மையத்தில் இருக்கக்கூடிய அறிவு தான் இந்த படத்தை எடுத்து வீடியோ எடுத்து கொண்டாந்து இங்க வச்சிருக்கு. அறிவு தான் இந்த வேலை செய்யுது. சரிங்களா? கொண்டாந்தாச்சு. இங்கே வந்த பிறகு அலையாக பூரா ஜீவகாந்தத்துல பரவி ஜீவகாந்த மையமாக கருமையத்துல போய் இருப்பாய் விடுகிறது. தெரிஞ்சுங்க. இருப்பாகும் போது அதுக்குள்ள இருக்கக்கூடிய தொடர்பு என்னன்னா, மீண்டும் நீங்களாகவே இந்த மரத்தை பத்தி யாருக்காவது சொன்னாலும் சரி, இல்ல நீ எந்த ஒரு சுழல் வேகத்துல அந்த மரத்தை பார்த்தீங்களோ, அது எதேச்சியா வரும்போது மீண்டும் அந்த மூளையினுடைய ஒரு திறமை என்னன்னா, உடனே அது ஒரு நொடி கூட பத்தாது, நொடி கூட வேண்டியதில்லை. நொடியினுடைய பகுதியிலேயே அப்படியே அந்த கருமையத்தில் இருக்கிறத மேல கொண்டாந்து உங்க அகக்கண்ணில் காமிக்குது. அந்த மரத்தை பாக்குறீங்க. மரம்னா அந்த மரம் இல்லை, எங்கேயோ ஒரு குழந்தைங்க அந்த மரம் உங்க கண்ணுக்கு அகக்கண்ணில் தெரியுதா இல்லையா? இதுதான் என்னன்னு சொல்றாரு. இது தெரிஞ்சுக்கணும். இது போலங்க 5 புலன்கள் மூலமாக நம்முடைய அனுபவம் ஒவ்வொன்றும் அந்தந்த புலன்களை பதிவாகி, மூளையில பதிவாகி, கருமையத்துல பதிவாகி இருக்கின்றன. அவ்வப்போது அவை எண்ணமாக, ஒரு செயல் ஆர்வமாக, இதுதான் மனிதனுக்கு. நிறைய பதிவுகள் இருந்தா நிறைய எண்ணங்கள் வருதுன்னு சொல்றோம் இல்லையா? அதான் வரக்கூடிய தன்மை உண்டு. அப்படி வரும்போது இப்போ ஒரு செயல் வாழ்த்து. இப்ப நம்ம வாழ்த்துன்னு சொல்லும்போது நம்முடைய கருமையம் தான். நம்ம உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுமா தெரியல, மனமே கருமையம் தான். ஏன்னா கருமையத்தில் அத்தனை பதிவுகள் இருக்குது. அதையெல்லாம் கொண்டதுதான் மனம். அதனால அந்த மனத்துல அந்த முதல்ல இறைத்துகளானதுலேருந்து அப்போ எத்தனையோ உயிரற்ற பொருட்கள், உயிர் பொருட்கள் வந்து ஓரறிவு தாவரத்திலிருந்து அத்தனை ஜீவன்களுடைய தன்மையும் அடங்கி இருக்கு. அப்படின்னா எந்த விஞ்ஞானியும் ஏற்றுக்கொள்வாங்களோ தெரியல. ஆனால் இப்போ கம்ப்யூட்டர் சிப் வந்ததுனால ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்வாங்க. ஆனால் பன்மடங்கு இது பதிவுகள். இவங்கெல்லாம் வந்து ஒரு 10 லட்சம் பதிவு ஒரு குறிப்பிட்ட ஒரு வால்யூமில் இருந்ததுன்னா, இது அதை விட ஒரு 100 மடங்கு நம்ம கருமையத்தில் இருக்கிறது அது இருக்குன்னா. ஆனால் அது இல்லைன்னு சொல்ல முடியாது, என்னால் பார்க்க முடியாது. வருதே இல்லையா? நம்ம எப்படி 10 ஆண்டுகளுக்கு முன்னே ஒரு 20 ஆண்டுக்கு முன்னே திருமணம் பற்றி ஒருத்தர் நினைக்கிறாரு, அந்த திருமண நிகழ்ச்சி அத்தனையும் நம்ம கண்ணுக்கு வருது இல்லையா? கண்ணில் எப்படி உள்ளே இருந்தது தானே வரும். இது போலதாங்க பதிவுகள் என்பது. எப்படி இப்போ இந்த செயல் விளைவாக மாறுதுன்னா, நீங்கள் ஒரு பதிவு எப்போ நீங்கள் நல்ல ஒரு ஆக்கினை துரித்தல்னு வாழ்த்தும் போது நம்முடைய அந்த கருமையத்தில் போய் சேருது. 5 புலன்களில் செயல்பட்டாலும் சரி, நீ எண்ணமாக மூளையிலிருந்து செயல்பட்டாலும் சரி, எல்லாமே ஜீவகாந்த அறையில ஜீவகாந்தமாகி உள்ள கருமையத்தில் சேர்ந்து, கருமையத்திலிருந்து தான் எந்த மனிதரை நீங்க எண்ணி அவருக்கு வாழ்த்து கொடுக்குறீங்களோ அந்த மனிதனுடைய கருமையத்துக்கு இது அலையக்கம் எண்ணத்தின் மூலமாகவே செலுத்த முடியும். ஏப்ப நம்ம பஞ்சபோத நவகரத்தெல்லாம் எப்படி செய்யறோங்க? 88 கோடி மைலுக்கு அப்பாலுள்ள சனி கோளோட தொடர்பு கொண்டு அதுலேருந்து வரக்கூடிய அலைக்கதிர்கள் நமக்கு நன்மையாக அழிக்கட்டும் சொல்றோமே இல்லையா? நடக்குது. அதனால உலகத்தில் யாரை வாழ்த்தினாலும் எளிதாக போயிடும். அவருடைய கர்மயத்துல முதல்ல எப்போ
நீங்க இங்க வாழ்த்தன்னு குறிக்கும்போது உங்களுக்கே ஒரு பூரிப்பு, ஒரு பாசிட்டிவ் தாட். அப்புறம் நீங்க யாரை வாழ்த்துறீங்களோ அவருடைய கருமத்தில் சேர்ந்து ஏன்னா கருமயத்திலிருந்து அப்படியே ஜீவகாண்டம் பூரிக்கும். அவருக்கு யாருன்னே தெரியாது, ஏதோ ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். அந்த மகிழ்ச்சியான ஒரு ஜீவகாந்தத்திலிருந்து கருமயத்திலிருந்து மீண்டும் நம்மை நோக்கி அந்த அலை வந்து நம்ம கருமயத்துல சேர்ந்து நமக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சியை கொடுக்குது. நான் அதாவது இப்போ ஒரு பாடல் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அது அப்புறம் பார்த்துக்கலாம். நான் உங்களுக்காக இப்போ படிக்கிறேன். அந்த பாடல் அப்புறமா என்ன இப்போ இந்த ரெண்டையும் முடிச்சுட்டு போகலாம். ஒண்ணுங்க, நான் உணர்ந்த வர 40 ஆண்டுகள் கூடுதலாகவே ஐயாவில் இப்படி இருந்து இந்த நூலெல்லாம் எழுதின போது அமெரிக்காவில் எழுதிட்டு அங்கே வந்த உடனே எனக்கு ஒரு நகல் கொடுத்தாங்க. இது அச்சு போகும் முன்னால அடுத்த வாரம் என்னை சந்திக்கும் போது மனப்பாடம் செய்து எனக்கு ஒப்பிங்கன்னார். அதே மாதிரி செஞ்சேன் 1993. சரி, இது பாருங்க, எல்லாம் இந்த கவனிங்க, இது எல்லாருக்கும் உங்க நூல் இருக்கு பார்த்துங்க. செயலில் விளைவை இணைத்த திருவிளையாடல், அதாவது அருள் பேராட்டு நண்பருக்குள்ள 6வது பாடல். சுழல் தட்டு விளையாட்டில் சுற்றிவிட்டான் பெருள் போல் சொல்லெண்ணம் செயல்யாவும் காந்த அலையாகி சுழன்றோடி விரைவொக்க சென்று முடிவாக சுத்த விளை அழுத்தத்தால் பின்னோக்கி வந்து சுழன்று இயங்கும் ஜீவகாந்த கருமையும் ஈர்த்து பாருங்க. அந்த அந்த சிஸ்டம் எங்கிருந்து போனதோ அதுதான் இந்த பூமரேங் நாங்கள் விளக்கம் கொடுக்குறேன். அந்த ஒரு சுழல் தட்டு எப்படின்னா, நீங்க எரிஞ்சிங்கன்னா குறிப்பிட்ட இடத்துக்கு ஒரு மாமர பழத்தையே பறிக்கணும்னா அந்த மாம்பழத்தை கட் பண்ணிட்டு மீண்டும் யார் எரிஞ்சாங்களோ அவங்க கைக்கு வந்து சேர்ந்துடும். இது ஆஸ்திரேலியாவில் இருக்குன்னா அருத்தந்தர் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதே போலதான் நீங்க யாரை போய் வாழ்த்துனீங்களோ அவருக்கு போயிட்டு மீண்டும் நம்ம கருமையத்துக்கு வரும். அவர் சொல்றாரு பாருங்க, சுழன்றியும் ஜீவகாந்த கருமையை ஈர்த்து சுருக்கி இருப்பாய் வைத்து காலத்தில் மலர்த்தும். அப்பே தெரியாது, இப்படி எல்லாம் நீங்க நல்ல செயல்கள்லாம் செய்து நீங்க எப்போது உங்களுக்கு அந்த ஆனந்த உறவு, மகிழ்ச்சியான உறவு எல்லாம் உணர்வுலாம் வரணும். அவர் சொல்றாரு, சுழற்சி ஈர்ப்பு காப்பு உன் திரு விளையாட்டென்று சொல்லாமல் விளக்கிவிட்ட சொற்கிடந்த பொருளை. மனசே ஒரு புல்லரிக்குதுங்க இதெல்லாம் படிக்கும்போது. அதெல்லாம் அந்த தெய்வீக பாடல்கள். இதுல இப்ப தெரிஞ்சுட்டோம் இல்லையா? இதற்கு மாறாக நான் எதுக்கும் பாசிட்டிவ் சொன்னேன். ஒருத்தர் வருத்தப்படுறாரு, ஒரு கணவன் மனைவியில ஒரு வார்த்தை சொல்லி அவன் மனைவி வருத்தப்படுறாங்க. இவர் பாட்டுக்கு அதெல்லாம் போயிடலாம். ஆனா அவரை அது பாதிக்கும். ஏன்னா அந்த வருத்த அலை அவங்களையும் இந்த கருமையத்தில் ஒரு எதிர்மறை இதை உண்டாக்கி அவருக்கு போய் அவருக்கு ஒரு வருத்தத்தை அளிக்கும். அப்ப தெரியாத மனைவி தான் செய்யறாங்கன்ட்டு அந்த வருத்த அலை மீண்டும் இவங்களுக்கும் கொடுக்கும். அதே மாதிரி அவரை யார் மூலமாவது இப்ப அலுவலகம் போவாரு, அங்க அவங்க அலுவலர் இவர் நல்லா வேலை செய்யறா கூட திடீர்னு அவர் ஏதோ அவருக்கு மூட் சரியில்லை, என்னப்பா நீ இது மாதிரிலாம் செய்யறீங்க, உங்க செய்யறது இன்னும் சரியில்லை அப்படின்னு சொல்லுவார்னு வச்சுக்கோங்க. இங்க மனைவிட்ட கடுமையா பேசுனதுக்கு அங்க அலுவலர்கிட்ட அங்க நல்லா வாங்கிறாரு. இதுதான் நடக்குது. இது நீங்களாம் நம்பணும். என்னுடைய வாழ்க்கையில் நான் பல நடந்திருக்கு. சரி, இது தெரிஞ்சா போறோம் செயலுக்கு எப்படி விளைவு வருதுன்ட்டு. அதனாலதான் கருமையும் தெய்வீக நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. இப்ப எல்லாம் புரிஞ்சுட்டீங்க. சரியான நேரத்தில் சரியான முறையில் சரியான விளைவு எவ்வாறு பெறப்படுகிறது. இப்ப நான் இதுல முடிஞ்சதுங்க. ஃபர்ஸ்ட் இன்னொன்னு நிறுத்துங்கம்மா. நான் சுழற்தட்டு விளையாட்டு போற கட்சி பக்கம் வாங்க, முடிச்சிடலாம். ஏன்னா உங்களுக்கு ஒரு 10 நிமிடமா கொடுக்கணும் கேள்வி பதில். இப்ப ஆயிடுச்சு, முடிச்சிடமா? ஐயா இப்ப பாருங்க, சுழற்தட்டுல இருந்து எடுத்துட்டு ரொம்ப நன்றிமா. அதாவதுங்க இப்ப எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நாம் என்ன செய்யணும் இந்த தலைப்புல? நம்முடைய செயல்கள் தான் நமக்கு இன்பமும் துன்பத்தை அளிக்குதுன்னு. என்ன அவர் ஏன் தீதும் நன்றும் தீதை பத்தி தான் கவலைப்படுறாங்க. எவ்வளவு நன்மைகள் வருது,
யார் மூலமாவது வருது. நம்ம அவளை பாராட்டுறதுக்கு ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு காலையில் கூட வச்சுக்கோங்க. இப்போ நான் உணவு காலையில் உண்டு விட்டு வந்தேன். நன்றி சொல்றது. இப்போ நம்ம மகிழ்ச்சி வழியில் வரனால எத்தனை பேர் தன்னுடைய இல்லத்தில் தன்னுடைய மனைவி அல்லது மகள் நல்ல ஒரு உணவுலாம் தயாரித்து கொடுத்துருக்காங்க. அந்த நன்றி உணர்வோடு நம்ம நினைச்சாலே போதும், நமக்கும் அவங்களுக்கு எவ்வளோ ஒரு இனிய இருக்கு. அதனால பேராசிரியர் குடும்பங்கள் எல்லாம் வந்து ஒரு நல்ல இனியவர் இருக்குன்னா இதுதாங்க, அந்த நன்றி உணர்வு தான். அதான் நான் சொல்றேங்க. நாம மனவளக்க யோகா பயிற்சிகளை செய்து அருட்தந்தவர்கள் வழி வழங்கியுள்ள வாழ்க்கை நேர்களை கடைபிடித்தல் தான். ஆனா எத்தனை பேர் கடைபிடிக்கலன்றதுனால தான். இதெல்லாம் தெரியாதா சார்ன்னு கேட்காதீங்க. எத்தனை பேர் நாம அந்த உடற்பயிற்சி செய்து உடல் நலம் காத்தல், காயல்பம் செய்து நல்ல முறையில் நம்ம உயிர் வளம் காத்தல், மனவளம், இந்த தவம் தற்சோதனை, ஏதோ தற்சோதனை அகத்தாய் முடிஞ்சோடனே தீர்ந்ததுன்னு நினைக்கக்கூடாதுங்க. ஒவ்வொரு வாரமும் அதுக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்கி நம்ம அகத்தாய் மீண்டும் மீண்டும் செய்தாதான் நம்முடைய கருமையும் தூய்மையாகும். அப்புறம் முழுமை நலம் காக்கணும். நட்பு நலம், அரிசூத்திர தான் ஆன்மீக அறிஞர்கள்ல அந்த நட்பு நலத்துக்கு ஒரு சிறப்பு இடம் கொடுக்குறாங்க பாருங்க. இல்லைன்னா என்ன பயன் சொல்லுங்க. அதான் சொல்லுவாரு, உங்க வங்கியில் இருக்கிற பணத்தை விட எத்தனை நண்பர்கள் இருக்காங்களோ குடும்பத்துல வெளியில, அது ரொம்ப அதிகமா மதிப்புடையது. நான் தான் நினைச்சு பார்த்தேன். இப்போ அக்கௌண்ட்ல 10 லட்சம் கூட இருக்கலாங்க. ஆனா அதையே நினைச்சிட்டு இருக்கிறோம், அது மகிழ்ச்சி கொடுக்குதா? நான் உண்மையாவே சொல்றேன். சென்ற இப்போ ஒரு வாரத்துல இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார தெரியல, செவ்வேல் அவர்கள் இருக்காங்க, செவ்வால். அவர் ஒரு செய்தி அனுப்பினார். ஒரு நல்ல இது மாதிரி வாழ்த்தினால குடும்பம் நல்ல பையன் மருத்துவக் கல்லூரியில் நல்லா படிச்சுட்டு இருக்கான். இது போல இது மாதிரி பயன்பெற்றவர்கள் எனக்கு அனுப்பக்கூடிய செய்தியை கேட்டு கேட்டு அந்த ஆனந்தப்படுகிறேன். இதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாருங்க. நம்ம குடும்பத்துல பத்தி தனியும் நினைக்கிறதுக்கு என்ன இருக்குல்ல, வாழ்த்து பேசாம இருக்கிறோம், அவ்வளவுதான். அதனால நட்பு நலம் ரொம்ப அவசியம். அப்புறம் 5 அளவு முறை நான் சொல்ல வேண்டியதில்லை. உடம்புக்கு இடம் வச்சுக்கலாங்க. நான் ஏற்கனவே புலன்கள் பற்றி சொன்னேன். புலன்கள் பொறிகள் நல்லா காத்துக்கணும். ஒவ்வொரு ஆண்டுக்கும் கண்ணு பரிசோதனை செய்யுது, இதெல்லாம் செய்யறது. இதெல்லாம் செய்யாம அப்புறம் கட்சியில நம்ம கண்ணு பழுதுபட்டதுன்னு என்ன பண்றது? இப்போ இயற்கை நீதி, சமுதாய நீதி, இதுதான். டு லிவ் இன் டு டூ எனி ஆக்ஷன் டியூன் வித் லா ஆஃப் நேச்சர், லா ஆஃப் சொசைட்டி. இந்த ரெண்டையும் ஒட்டி தான் போக முடியும், முரணா போகக்கூடாது. காலத்தை பயனுள்ள செயல்களுக்கு மட்டும் பயன்படுத்தல். இன்னைக்கு மனவளக்கை பயின்றவர்கள் கூட பழைய பதிவுகள்னால வேறு சில செயல்களில் சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள பார்க்குறேங்க. அது வந்து தயவு செய்து விடுபட வேண்டும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்ம இதில் நம்ம தோய்ந்தாதான் இதே நினைவில் இருக்கும், இதே தான் மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்ள முடியும். மீண்டும் அப்புறம் எத்தனையோ பேர் நல்லா பேசுகிறாங்க, ஏதோ பாடல், அதுக்கெல்லாம் நிறைய பேர் போகிறேன். ஏன்னா அவங்க மற்றவங்களுக்கு வேறு வழி இல்லை. ஏதோ அவங்க மனசுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி அளிக்கிறதாக நினச்சிட்டு இப்போ இங்கே பாருங்கள். இப்போ அண்மையில் அந்த டென்னிஸ் விளையாட்டில் 1 லட்சத்துக்கு மேலே நியூயார்க்கில் எல்லாரும் நேரடியாக, அப்போதான் எனக்கு அந்த பெர்னாட் ஷா சொன்னது நினைவு வந்து. அப்போல்லாம் நான் 11 fools are playing, 11,000 ஆமாம் 11,000 fools are witnessingன்னு சொன்னார் பெர்னாட் ஷா. அப்படி அது எனக்கு நினைவு என்னங்க தோண்டிய அழுத்தம் சொல்லியிருக்கா பார்த்தீங்களா வேதாத்திரத்தில். இதெல்லாம் வந்து நம்ம மனவளக்கை கட்டாயம் தவிர்க்கணும். கடைசியாக அயரா விழிப்பு நிலையில் 5 கடமைகளை செய்தார். ஸோ இதோட நான் நிறைவு செய்து கொள்கிறேன். பாடல் கூட அதை கடைசி பாடல் சேர்த்து முடிச்சிருங்க. உங்களுக்கு ஒரு தயவு செய்து ஒரு 5 நிமிடம் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி கேள்வி பதில் வச்சுக்கலாங்க. வாழ்க்கை ஐயா கடைசி உங்களுக்கு பாடலை எடுக்குமா? எந்த பாடலுங்க ஐயா? தெய்வநிலைங்களா? இதாவது ஆமா, அறிவாக அந்த என்னும் தெய்வநிலைக்கு வாங்க. தெய்வநிலை பாடலுங்களா? ஆமா, அதை மட்டும் இந்த அறிவாக எல்லாம் கவர் பண்ணிட்டேன். ஓகேங்க ஐயா, பாருங்க. ஆமா, அது வேண்டாம். அதுக்கு முன்னால் வந்து பாருங்க, அதை எடுங்க. ஓகேங்க ஐயா, ஒரு நிமிஷம். அதுக்கு முன்னால் வந்துங்க. ஐயா இது செயல் விளைவுங்க.
ஆமா அதுதான். அதை சொல்லி முடிச்சிடலாம். சரிங்க ஐயா. இது சொல்லி முடிச்சிடுங்க ஒரே 2 நிமிடம். ஓகே. இப்போ ஆமா முடிவுல அவர் என்ன சொல்றாரு, உளநிலையில் முன்னேற வேண்டுமென்றால் உடலை நீ வளம் காத்து ஒழுக வேண்டும். சரி. அளவு முறை காலம் சூழ்நிலை இந்நான்கு ஆழ்ந்த அறிவில் நன்றாக கணித்துக் கொள்ளு. வளம் பெருகி வாழ்வில் முன்னேறவென்றால் வாய்ப்பேச்சால் மட்டுமே இவை வராது, செயலுக்கு இறங்கணும். களமிறங்கி விளைவுகளை கணித்துக் கொண்டு கணக்காக செயல்புரிய வெற்றி வெற்றி. அப்ப நமக்கு எப்பவுமே நம்ம செய்யக்கூடிய செயல்கள்ல துன்பமோ தோல்வியோ வராது, எல்லாவற்றையும் மகிழ்ச்சி தான், எல்லாத்திலையும் வெற்றி தான் என்று கூறி இத்தகைய நல்வாய்ப்பினை அளித்த அன்பர்களுக்கு குறிப்பாக பேராசிரியர் முத்து, பேராசிரியர் குமரேசன் ஆகியோருக்கு நன்றி கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். தயவுங்கூறு ஒரு 5 நிமிடம், ஒரு 10 நிமிடம் கூட நீங்க கேள்விப்பதற்கு அன்பர்கள் கேட்குற வரைக்கும் நம்ம பதில் சொல்லாங்க. சாமியை நல்லா ஆசிர்வதிக்கிறேன். வாழ்வுடன்.